Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல 12th question பார்க்க போறோம். question என்னன்னா find the matrix A for which A into 5 3 minus 1 minus 2 equal to 14 7 7 7. அதாவது மேட்ரிக்ஸ் A வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ A மேட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து என்ன வருது 14 7 7 7ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் 2 cross 2 அப்படின்னு வரும். அப்போது ஏ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏபி சிடி இப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏபி சிடி இன்ட்டு 5 3 minus 1 minus 2 equal to இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணோன்னா ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன வருதுன்னு கொடுத்துருக்காங்க 14 7 7 7. அது நம்ம எழுதிக்கலாம் 14 7 7 7. இப்போ வந்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும் a into 5 5a plus b into minus 1 வந்து என்ன வரும் minus b. அதுக்கப்புறம் a into 3 என்ன 3a plus b into minus 2 என்ன minus 2b. அதுக்கப்புறம் c into 5 என்ன 5c plus d into minus 1 வந்து minus d. அதுக்கப்புறம் c into 3 வந்து 3c plus d into minus 2 என்ன minus 2d equal to 14 7 7 7. இப்போ இது மூலமாக நம்ம என்ன எழுதலாம்னா 5a minus b equal to 14 அப்படின்னு எழுதலாமா? அப்போது எழுதிக்கோங்க 5a minus b equal to 14. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3a minus 2b equal to 7. இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 5c minus d equal to 7. இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3c minus 2d equal to 7. இது வந்து ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணி a and b யோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4 சால்வ் பண்ணி c and d யோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ என்ன வருது 5a minus b equal to 14. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன 3a minus 2b equal to 7. இப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1 வந்து 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் 5a மைனஸ் அப்போ வந்து 10a மைனஸ் 2b equal to 14 into 2 28. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். அப்போது 3a மைனஸ் 2b equal to 7. இப்போ வந்து சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் மைனஸ் 2b ப்ளஸ் 2b கேன்சல் ஆகிடும். 10a மைனஸ் 3a வந்து 7a equal to 28 மைனஸ் 7 என்ன 21. அப்போது a equal to 21 divided by 7 a equal to 3. இப்போது a equal to 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஏயோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அதாவது 5a மைனஸ் b equal to 14. இப்போது இந்த ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது 5 into 3 மைனஸ் b equal to 14. அப்போது 15 மைனஸ் b equal to 14. அப்போது மைனஸ் b equal to 14 மைனஸ் 15. அப்போது மைனஸ் பியோட ஆன்சர் என்ன மைனஸ் 1. அப்போது பியோட வேல்யூ என்ன 1. ஸோ இப்போ ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஈக்குவேஷன் 3 and 4 சால்வ் பண்ணி சி அண்ட் டியோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் 3 என்ன 5c மைனஸ் டி ஈக்குவல் டு 7. ஈக்குவேஷன் 4 என்ன 3c மைனஸ் 2d ஈக்குவல் டு 7. இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும் 10c மைனஸ் 2d ஈக்குவல் டு 14. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே எழுதிக்கலாம். அப்போது 3c மைனஸ் 2d ஈக்குவல் டு 7. இப்போ சைன் வந்து சேஞ்ச் பண்ணலாம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போது மைனஸ் 2d ப்ளஸ் 2d கேன்சல் ஆகும். 10c மைனஸ் 3c என்ன 7c ஈக்குவல் டு 14 மைனஸ் 7 வந்து 7. அப்போது c ஈக்குவல் டு 7/7. அப்போது சியோட வேல்யூ என்ன 1. இப்போ சியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சியோட வேல்யூ வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி டியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க 5c மைனஸ் டி ஈக்குவல் டு 7. இப்போ சியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 5 into 1 மைனஸ் டி ஈக்குவல் டு 7. அப்போது மைனஸ் டி ஈக்குவல் டு 7 மைனஸ் 5. அப்போது மைனஸ் டி என்ன 2. அப்போது டியோட வேல்யூ என்ன மைனஸ்
2. இப்போ வந்து நம்ம A, B, C and Dயோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து நம்ம A மேட்ரிக்ஸாக எழுதிக்கலாம். இப்போ A மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்திருந்தோம்? A மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு A, B, C, D. இப்போ இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போது A ஈக்குவல் டு Aயோட வேல்யூ என்ன? 3, Bயோட வேல்யூ வந்து 1, Cயோட வேல்யூ வந்து 1, Dயோட வேல்யூ வந்து -2. ஸோ இதான் வந்து A மேட்ரிக்ஸ். இதான் வந்து 12th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.